சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில ப்ரூவ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் பிறவியிலேயே ஒரு ராஜா குணம் கொண்ட ஒரு மனிதர்கள். உங்களுக்கு யாரும் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இதுவரைக்கும் இருந்திருக்காது. ஆனால் சூழ்நிலையின் சதியாலும் நீங்கள் நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளேயும் நீங்க வாழ்க்கையில தள்ளப்படவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களின் திறமையை கேலி செய்தவர்களுக்கோ, உங்களை மட்டம் தட்டிய உறவினர்களுக்கோ அல்லது உங்களை கைவிட்ட காதலுக்கோ முன்னால் உங்களின் வெற்றியை உறக்க சொல்ல வேண்டிய நிலைமைகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதற்காக நீங்கள் பகல் இரவு பார்க்காமல் தூக்கத்தை தொலைத்து உழைக்கவும் வாழ்க்கையில தொடங்கியும் இருப்பீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஆடம்பர பொருட்களோ, நீங்கள் அடையக்கூடிய பதவிகளோ உங்களின் ஆசைக்காக மட்டும் கிடையாதுங்க. உங்களை அசிங்கப்படுத்தியவர்களின் வாயை அடைப்பதற்காகவும் தான். அந்த ஒரு நிரூபிக்க வேண்டிய வெறிதான் உங்களை இன்று வரைக்கும் ஓட வைத்து கொண்டே தாங்க இருக்கும். அதையும் நீங்கள் வாழ்க்கையில போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கீங்க, எந்த விதமான தடைகளை எல்லாம் வாழ்க்கையில தாங்கியிருக்கீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள் தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களின் மரியாதை உடைந்த நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்த அந்த ஒரு பெயரும் மரியாதையும் ஒரே ஒரு நொடியில் உடைந்ததாக நீங்கள் உணர்ந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உங்கள் மீது வீண் பலியானது விழுந்த போதோ அல்லது உங்களின் பலவீனம் மற்றவர்கள் முன்னிலையில் அம்பலமான போதோ அந்த உங்களுடைய கௌரவம் அங்கே தரைமட்டமானது போல நீங்க உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களை பார்த்து பவ்யமாக நின்றவர்கள் அன்று உங்களை ஏளனமாக பார்த்த போது உங்களுடைய நெஞ்சானது வலிக்கவும் ஆரம்பித்திருக்கும். இந்த அசிங்கத்தை சுமந்து கொண்டு நான் எப்படி வெளியில் தலை காட்டுவேன் என்று நீங்கள் வீட்டிற்குள் முடங்கி அழுது தீர்த்த நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். உங்களின் மரியாதைக்கு விழுந்த அந்த அடி உங்களை மனிதர்களின் போலி முகங்களை புரிந்து கொள்ள வைத்த ஒரு கசப்பான ஒரு பாடங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்க வாழ்க்கையில மறைத்த சில கண்ணீர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிங்கம் ஒருபோதும் அழுவதில்லை என்று சொல்வார்கள். அதே போல சிம்மம் ராசியான நீங்களும் மற்றவர்கள் முன்னிலையில் அழவே மாட்டீங்க. உங்களின் கண்ணீரை இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் மறைத்த கண்ணீர் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். காலையில் வெளியில் செல்லும் போது முகத்தில் ஒரு கம்பீரமான பிரகாசமான புன்னகையை அணிந்து கொண்டு வலம் வரக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இரவு நேரங்களில் தனிமையில் உங்களுடைய அறையின் இருட்டில் படுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். கையில் காசு இல்லாத தவிப்பு, உடலின் ஆரோக்கிய குறைபாடு, உங்களுக்குள் இருக்கும் ஒரு விரிசல் என அத்தனையும் உங்களின் அந்த போலி புன்னகைக்குள் இதுவரைக்கும் மறைத்து வைக்கப்பட்டு கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். உங்களின் இந்த கண்ணீரை துடைக்க இந்த உலகத்தில் ஆள் இல்லை என்றாலுமே உங்களின் இந்த மறைக்கப்பட்ட கண்ணீர் தான் உங்களின் அசாத்திய சகிப்புத்தன்மையின் உச்சகட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மறைத்த சில உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் வாழ்க்கை என்பது வெளியில் பார்ப்பவர்களுக்கு ஒரு சொகுசான ஆடம்பரமான நந்தவனம் போல வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கலாம். ஆனால் அது தினமும் நீங்கள் போராடும் ஒரு மறைக்கப்பட்ட போர்க்களமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கும் மன அழுத்தமாக இருக்கட்டும், அல்லது உங்களை வாட்டக்கூடிய கடன் சுமையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கட்டும், எதையுமே நீங்கள் வெளியில் காட்டுவது கிடையாது. காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே தான் நீங்கள் அன்றாட வேலைகளை செய்து கொண்டும் இருப்பீங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது என்று யாரிடமாவது சொன்னால் அவர்கள் உங்களை அனுதாபத்தோடு பார்ப்பதை உங்களின் சுயமரியாதை ஏற்பது கிடையாதுங்க. அதனால தான் இந்த அமைதியான போராட்டத்தை நீங்கள் தனியாகவே சுமந்து கொண்டு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை யாரிடமும் போய் கூற மாட்டீங்க. நீங்கள் மட்டுமே மனதிற்குள் வைத்து கொண்டு வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்கவும் வேண்டும். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இத்தனை காலம் நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்திருந்தாலும் உங்களின் உழைப்பிற்கான அத்தனை பாராட்டுகளையும் புகழையும் வேறு யாரோ ஒரு நபர் தட்டி பறித்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்லவும் ஆரம்பித்திருப்பார். நீங்கள் எப்போதும் திரைக்கு பின்னால் உழைக்கும் ஒரு சாதாரணமான மனிதராகவே வாழ்க்கையில வைக்கப்பட்டும் இருப்பீங்க. ஆனா இனி காலம் உங்களை மேடையின் நடுநாயகமாகவும், அதாவது ஸ்பாட்லைட்டில் நிறுத்தவும் போகிறது.
நீங்கள் பணிபுரியும் இடமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் இருக்கும் சமூகமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கட்டும், எல்லாரின் பார்வையும் கவனமும் உங்கள் மீது மட்டுமே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் கருத்துக்கள் உன்னதமாகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக அனைவரின் இடங்களிலும் நிச்சயமாக இருக்கும். உங்களின் ஆலோசனைகளுக்காக பெரிய மனிதர்கள் காத்து கொண்டும் இருக்கத்தாங்க செய்வாங்க. இனி நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டியது கிடையாது. உங்களின் ஆளுமையை உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கவும் போகிறது என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய கைக்குள் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கரியரையும் வாழ்க்கையையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அந்த ஒரு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு இப்போது உங்களை தேடி உங்களுடைய கைக்குள் நேரடியாக வரப்போகிறது. அதையும் நீங்கள் வாழ்க்கையில போக போக புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் உயர் நிர்வாக பதவிக்கான அழைப்பாக கூட இருக்கலாம், அல்லது வியாபாரிகளுக்கு ஒரு வாழ்நாளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசாங்க ஒப்பந்தமாகவும் இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களின் பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இந்த ஒரு வாய்ப்பின் பிரம்மாண்டத்தை கண்டு உங்களுக்குள்ள சற்று தயக்கங்கள் இருந்தாலும் சிங்கத்தின் குணத்தை கொண்ட நீங்கள் இதில் தைரியமாக இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடியை நாட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா வளவரவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் பெயரானது உயரப் போகிறது. சிம்மம் ராசியான உங்களுக்கு பணத்தை விடவும் தங்களுடைய பெயரும் புகழும் நாலாபுறமும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எப்போதும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்றும் காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களிலும் இருக்கும். நீங்க செய்யும் ஒரு சிறிய பாசிட்டிவான காரியமோ அல்லது உங்களின் தனித்துவமான திறமையோ சமூகத்தில் உங்களின் பெயரை மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்ல போகக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை மட்டம் தட்டி பேசிய உறவினர்களும் உங்களை ஒதுக்கி வைத்த துரோகிகளும் உங்களின் பெயரை வெளியில் கேட்பதற்கு பயப்படும் அளவிற்கு உங்களின் தகுதியும் அந்தஸ்தும் நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இருக்கும் துறையில் உங்களுடைய பெயர் ஒரு பிராண்ட் போல நிச்சயமாக மாறவும் போகிறது. இனி உங்களின் பெயரே உங்களுக்கான அத்தனை கதவுகளையும் மிக எளிதாக திறந்து வைக்கக்கூடிய சாவியாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே இனிமே வரக்கூடிய நாட்களில் முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்னேறுவீங்க. சிம்மம் ராசியான நீங்கள் உங்களின் நீண்ட கால சோதனைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் இத்துடன் ஒட்டுமொத்தமாக நிறைவடைய போகிறது. உங்களை ஒரு சாதாரணமான குள்ளாங்கல்லாக பார்த்த இந்த ஒரு உலகம் இப்போது உங்களை ஒரு விலை மதிப்பற்ற வைர கிரீடமாக பார்க்கக்கூடிய நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே உங்களின் கரியரிலும் சரி உங்களின் சொந்த வாழ்க்கையிலும் சரி நீங்கள் எப்போதும் உங்களின் துறையில் ஆக சிறந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கான ஒரு இடத்தில் மட்டுமே நீங்க அமர போறீங்க. உங்களை வீழ்த்து நினைத்த அத்தனை சதிக்காரர்களும் உங்களுடைய அசாத்திய வளர்ச்சியை கண்டு அண்ணாந்து பார்த்து வாயெடுத்து நிற்கக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் கௌரவம் உயர ஆரம்பிக்கும். குடும்பத்தில ராஜ சந்தோஷம் தாண்டவமும் ஆடவும் ஆரம்பிக்கும். ராஜாங்க மரியாதையோடு பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத ஆசீர்வாதத்தோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் உச்சக்கட்ட பொற்காலத்தை நோக்கி கம்பீரமாக சிங்கம் போல அடியெடுத்து வைக்கக்கூடிய வரலாற்று தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இந்த ஒரு வாய்ப்பின் பிரம்மாண்டத்தை கண்டு உங்களுக்குள்ள சற்று தயக்கங்கள் இருந்தாலும் சிங்கத்தின் குணத்தை கொண்ட நீங்கள் இதில் தைரியமாக இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடியை நாட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா வளவரவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் பெயரானது உயரப் போகிறது. சிம்மம் ராசியான உங்களுக்கு பணத்தை விடவும் தங்களுடைய பெயரும் புகழும் நாலாபுறமும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எப்போதும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்றும் காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களிலும் இருக்கும். நீங்க செய்யும் ஒரு சிறிய பாசிட்டிவான காரியமோ அல்லது உங்களின் தனித்துவமான திறமையோ சமூகத்தில் உங்களின் பெயரை மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்ல போகக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை மட்டம் தட்டி பேசிய உறவினர்களும் உங்களை ஒதுக்கி வைத்த துரோகிகளும் உங்களின் பெயரை வெளியில் கேட்பதற்கு பயப்படும் அளவிற்கு உங்களின் தகுதியும் அந்தஸ்தும் நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இருக்கும் துறையில் உங்களுடைய பெயர் ஒரு பிராண்ட் போல நிச்சயமாக மாறவும் போகிறது. இனி உங்களின் பெயரே உங்களுக்கான அத்தனை கதவுகளையும் மிக எளிதாக திறந்து வைக்கக்கூடிய சாவியாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே இனிமே வரக்கூடிய நாட்களில் முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்னேறுவீங்க. சிம்மம் ராசியான நீங்கள்
உங்களின் நீண்ட கால சோதனைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் இத்துடன் ஒட்டுமொத்தமாக நிறைவடைய போகிறது. உங்களை ஒரு சாதாரணமான கூழாங்கல்லாக பார்த்த இந்த ஒரு உலகம் இப்போது உங்களை ஒரு விலை மதிப்பற்ற வைர கிரீடமாக பார்க்கக்கூடிய நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே உங்களின் கரியரிலும் சரி, உங்களின் சொந்த வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் எப்போதும் உங்களின் துறையில் ஆக சிறந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கான ஒரு இடத்தில் மட்டுமே நீங்க அமர போறீங்க.